வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇக்கான கட் ஆஃப் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே ஆன்சர்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரா ஸ்கோர் வந்து செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. சில பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கலாம், சில பேர் கம்மியாக இருந்திருக்கலாம். ஸோ கம்மியாக வந்தவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஆர்ஆர்பி ஜேஇயோட கட் ஆஃப் வந்து எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறேன். ஸோ வந்து யார் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ ஸ்கோர் எடுத்தால் சேஃப் ஜோன், யாரெல்லாம் வந்து CB2க்கு ப்ரிப்பேர் ஆகலாம், யாரெல்லாம் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு அனலைஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டேரெக்டாக கட் ஆஃப்க்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. எவ்வளோ போஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேலிட் அப்ளிகேஷன் வந்திருக்கு, எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஒரு சீட்டுக்கு எவ்வளோ பேர் காம்படிஷன் அப்படின்ற ஒரு சில டேட்டாவை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேவா? ஸோ அதை வந்து நான் எழுதியிருக்கேன், நம்ம பார்க்கலாம். ஓவராலாக சென்னை ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா 652 வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டிருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து டோட்டல் வேலிட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பிலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுபடின்னு பார்த்தோன்னா 1,17,333 வேலிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க 652 போஸ்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாருமே வந்து சரி ஓகே 1,17,363 பேருமே எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிற மாதிரி இருந்தால் ஒரு சீட்டுக்கு எவ்வளோ பேர் காம்படிஷனில் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கால்குலேஷன் தான். ஓகேவா? ஸோ இத்தனை பேருமே அப்பியர் ஆகிருந்தாங்கன்னா 100% அப்பியர் ஆகிருந்தாங்கன்னா 652 போஸ்ட்டுக்கு வந்து ஒரு சீட்டுக்கு எவ்வளோ பேர் காம்படிஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கு வந்து 180 பேர் காம்படிஷன் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ பட் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து 100% எப்போயுமே அப்பியர் ஆக மாட்டாங்க. சரியா? அட்டனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% வச்சுக்கோங்க. நமக்கு இந்த எவ்வளோ பர்சன்டேஜ் அட்டனன்ஸ் அப்படின்றது வந்து ஒன்று எக்ஸாக்டாக வரல. பட் ஆனால் ஒரு 70% அட்டன்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கெஸ்ஸில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அப்படிப்படி பார்த்தா 82,154 வேலிட் அப்ளிகேஷன் இருந்திருக்கும். ஸோ இத்தனை பேர் அப்பியர் ஆகிருப்பாங்க. 82,154 பேர் அப்பியர் ஆகிருப்பாங்க 652 போஸ்ட்டுக்கு. ஸோ இதை வச்சு கால்குலேஷன் பண்ணி பார்க்குறப்ப ஒரு சீட்டுக்கு 126 பேர் வந்து போட்டிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஏன்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஸோ காம்படிஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கூடாது, சீரியஸாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து ஒரு போஸ்டிங்க்கு 126 பேர் போட்டிடுறப்ப இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமோட ஹீட்டை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் சில டேட்டாஸ்லாம் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. நம்ம ஏதோ ஒன்று எழுதணும், ஏதோ ஒரு கட் ஆஃப் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம ஒரு போஸ்டிங்க்கு 126 பேர்னா அந்த இடத்துல காம்படிஷன் எவ்வளோ ஹெவியாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ CB2க்கு எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 652 போஸ்ட் வந்து கேஸ்ட் வைஸாகவும் நீங்கள் பிரித்தாலும் சரி, இல்லை வந்து மொத்த வேக்கன்சியை வந்து 15 பேர், ஒரு சீட்டுக்கு 15 பேர் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. ஒரு வேக்கன்சிக்கு 15 பேர் அப்படின்றப்ப 652 பேர் இன்ட்டு 15 போட்டோம்னா இவ்வளோ பேரை வந்து CB2க்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே ஃபில்டர் பண்ணி 9,780 பேர் வந்து CB2க்கு கால் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட்டாக CB2வில் வந்து ஒரு சீட்டுக்கு எவ்வளோ பேர் போட்டிடுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கு வந்து 15 பேர் போட்டிடுவாங்க. ஸோ 9780 டிவைட் பை இந்த வேக்கன்சி டிவைட் பண்ணால் இந்த வேல்யூ வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண விரும்பலை, டேரெக்டாக சொல்கிறேன். CB2க்கு ஒரு சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 பேர் வந்து காம்படிட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், எந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக படிக்கணும் அப்படின்றத நீங்கள் இந்த கால்குலேஷன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா செகண்ட் திங்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் வந்து ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அதை ஏன் இப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதை பார்த்தா தான் நம்மளுக்கு நார்மலைசேஷன் கிடைக்குமா கிடைக்காதா, எவ்வளோ மார்க் கிடைக்குமா அப்படின்ற ஒரு அனலைஸ் வர முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு 50 மார்க் எடுத்துருக்கேன்னு வைங்களேன், 50 55 மார்க் எடுத்திருந்தா எனக்கு அந்த ஷிஃப்ட்டில் ஆவரேஜ் ஸ்கோர் அதர் ஷிஃப்ட்டோட கம்பேர் பண்ணுறப்ப அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக நார்மலைசேஷன் மார்க் கம்மியாக தான் வரும். ஸோ அதை நம்ம மையம் வச்சு நார்மலைசேஷன் வரப்போ நம்மளுக்கு அதிகமான மார்க் வரும், நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காம இப்போவே நீங்கள் வந்து உஷாராக இருந்துட்டு வேறு ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஷிஃப்ட் வைஸாக இப்போ எழுதின ஷிஃப்ட் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, 16ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் ஓவரால் ஷிஃப்ட்டில் வந்து எவ்வளோ ஆவரேஜ் மார்க் வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்ற ஒரு அனலைஸ் நம்ம பார்க்கணும். அந்த அனலைஸை வந்து நான் PPTயில் காட்டுறேன். ஓகேவா? சரி, ஓகே. இந்த மொத்தம் எழுதின ஷிஃப்ட்டு 16ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 3 டேஸ் நடந்த 3 ஷிஃப்ட்டு 9 ஷிஃப்ட்டு ஓவரால் ஷிஃப்ட். ஓகேவா? இந்த 9 ஓவரால் ஷிஃப்ட்லேயும் நடந்த ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆவரேஜ் ஸ்கோர்ஸை பார்க்குறதுக்கு மூலயமா நம்மளுக்கு வந்து நார்மலைசேஷன் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற ஒரு கெஸ் வந்துடலாம். அதிகமான ஆவரேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன வரும், நார்மலைசேஷன் கம்மியாக தான் வரும். அந்த ஷிஃப்ட்டில் எந்த அளவுக்கு வந்து கொஸ்டின்ஸ் லெவல் இருக்குது அதை தெரிஞ்சு தான் வந்து நார்மலைசேஷன் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு 16ஆம் தேதி ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னா 53.448 53 எடுத்திருக்காங்க ஆவரேஜ் மார்க்கே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10,354 ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு டேட்டா வச்சு தான் இந்த ஆவரேஜ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப வந்து இந்த 10,000 பேர் எழுதினப்பவே நம்மளோட ஆவரேஜில் 53 வந்திருக்கு. ஸோ இது எழுதின மொத்த ஷிஃப்ட்டோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஷிஃப்ட் எழுத போனவங்களுக்கு நார்மலைசேஷன் கம்மியாக தான் வரும். ஓகேவா? ஸோ நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போவே வந்து நம்ம ஒரு ஆசையோ இல்லை வந்து ஒரு மைண்ட் தாட் வச்சுக்க தேவையில்ல. நம்மளுக்கு நார்மலைசேஷன் அதிகமாக வரும், அதனால் நம்ம வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்க தேவையில்ல. மார்க் கம்மியாக எடுத்திருக்கவங்க
இந்த ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் கண்டிப்பாக நார்மலைசேஷன் மார்க் கம்மியாக தான் வரும். ஓகேவா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஷிஃப்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 52 18ஆம் தேதி நடந்த ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆவரேஜ் 52 வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஷிஃப்ட்டுக்கு வந்து ஆவரேஜ் மார்க் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு அப்படின்ற பார்க்குறப்ப இது நடந்த லாஸ்ட் ஷிஃப்ட்டு 44 மார்க் தான் வந்து ஆவரேஜ் மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப இந்த ஷிஃப்ட்டில் நார்மலைசேஷன் கண்டிப்பாக அதிகமாகும். ஓகேவா, இந்த ஷிஃப்ட்டில் நார்மலைசேஷன் மார்க் கம்மியாகும். ஸோ இந்த ஷிஃப்ட்டில் வந்து ஒருத்தர் 50 மார்க் தான் எடுத்திருக்காருன்னு வைங்களேன். இந்த ஷிஃப்ட்டில் ஒரு 55 மார்க் தான் எடுத்திருக்காருன்னா இவருக்கு தான் நார்மலைசேஷன் மார்க் அதிகமாக போடுவாங்க. இவருக்கு நார்மலைசேஷன் மார்க் போடாமல் கூட இருந்திருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேவா, அதனால் இந்த ஆவரேஜ் மார்க்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்தெந்த ஷிஃப்ட்டில் வந்து ஆவரேஜ் மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸை நீங்கள் இப்போ பார்த்து வச்சுக்கோங்க. இதை வச்சு உங்களுக்கு ஒரு மைண்ட் தாட் வந்துருக்கணும். இதுக்கு ஆவரேஜ் மார்க் அதிகமாக இருக்கலாம், இதுக்கு நார்மலைசேஷன் மார்க் அதிகமாக இருக்கலாம், இதுக்கு நார்மலைசேஷன் மார்க் கம்மியாக வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வரணும். ஓகேவா, ஸோ நம்மளோட கெஸ் படி பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அதே மாதிரி 18ஆம் தேதி நடந்த ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுக்கும் வந்து கம்மியாக தான் வரும் நார்மலைசேஷன் மார்க். ஓகேங்களா, ஸோ நார்மலைசேஷன் மார்க் வரது கஷ்டம். ஸோ யாருக்கு நார்மலைசேஷன் மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி நடந்த 3ஆம் ஷிஃப்ட்டுக்கு நார்மலைசேஷன் மார்க் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஷிஃப்ட்டுக்கும் வந்து நார்மலைசேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால தான் ஓவரால் நடந்த ஆவரேஜ் மார்க்கோட ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ ஒரு கிளான்ஸ் பார்த்துருக்கோம். சரி, இப்போ வந்து நம்ம சென்னை ஜோனுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் டேட்டாவை நம்ம என்ன அனலைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் என்னென்ன போஸ்டிங்க்கு வந்து எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணி உதாரணத்துக்கு மெக்கானிக்கலில் சென்னையில் எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணி எவ்வளோ வந்து ரா ஸ்கோருக்கு 50க்கு மேலேயோ 60க்கு மேலேயோ 90க்கு மேலேயோ எவ்வளோ பேர் எடுத்திருந்தாங்க அப்படின்ற டேட்டாவை நம்ம இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதை வச்சு நம்ம ஒரு கெஸ்ஸுக்கு வந்துடலாம். ஓகேவா, சரி, இப்போ அந்த டேட்டாவை பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் வைஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸு, பிரான்ச் வைஸு கேட்டகரி வைஸ் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ ரா மார்க் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டா அனலைஸ் பார்க்க போகிறோம். இது மொத்தம் 134 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு டேட்டா. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 90, 95, 80, 85லாம் வந்து நிறைய பேர் எடுக்கல. ஓகேங்களா, ஆல் கேட்டகரிலேருந்து எடுக்கவே இல்லை. சென்னை ஜோனுக்கு நான் சொல்கிறேன். ஸோ 75 வந்து பார்த்தீங்கன்னா 2 அன்ரிசர்வ்ல எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து என்ன கேட்டகரி இடபிள்யூஸில் எடுத்திருக்காங்க. ஸோ அதுபோல் இந்த டேட்டாவை நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து எவ்வளோ மார்க் வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இந்த 45லேருந்து 55க்குள்ளே தான் வந்து நிறைய பேர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அப்படின்றப்ப நம்ம என்ன கெஸ் பண்ணலாம்னா கெமிக்கல் அண்ட் மெட்ராலஜிக்கல் சூப்பர்வைசருக்கு போஸ்ட் அப்ளை பண்ணவங்க வந்து 45லேருந்து 55க்குள்ளே ஸ்கோர் பண்ணியிருந்தாலே அவங்களுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. இல்லை ஒரு 60 ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு மிக மிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கெஸ்ஸுக்கு வரலாம். உதாரணத்துக்கு இதை நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இது போல் இந்த பிரான்ச் வைஸ் வந்து கட் ஆஃப் அனாலிசிஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பிரான்ச் வைஸ் கேஸ்ட் வைஸும் வந்து ஒரு மார்க் அனாலிசிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். ஓகேவா, சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை எடுக்கிறேன். சென்னை ஜோன் சிவில் அண்டு எல்ஐடி இன்ஜினியரிங் மொத்தம் 1416 பேர் வந்து அனலைஸ் பண்ணுறப்ப யாரெல்லாம் வந்து 95 மார்க் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா யாருமே எடுக்கல. ஸோ வந்து 75 அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் தான் எடுத்திருக்காங்க. மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க? 6 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ 65ன்னு பார்க்குறப்ப 80 பேர் தான் எடுத்திருக்காங்க. 55ன்னு பார்க்குறப்ப 274 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 45லேருந்து 55 இதில் வந்து மெஜாரிட்டி பீப்புள் எடுத்திருக்காங்க. 45லேருந்து 55 வரைக்கும் மெஜாரிட்டி பீப்புள் எடுத்திருக்காங்க. 65 பேர்னா சில பேர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இங்கே ஒரு கெஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியரிங்காக இருந்தீங்கன்னா 55+ போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். சரிங்களா, அதே அவங்களுக்கு ரா ஸ்கோர் 60 வந்திருக்குன்னு வைங்களேன், 60+ வந்துச்சுன்னா தாராளமாக CB2க்கு படிக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த ஜோன் வைஸ் இந்த போஸ்ட் வைஸ் வந்து அனலைஸ் பார்க்குறப்ப 55லேருந்து 60க்குள்ளே சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் போட்டு உங்களோட ரா ஸ்கோர் வந்தால் தாராளமாக நீங்கள் CB2க்கு படிக்கலாம். சரிங்களா, சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ போஸ்ட்டுக்கு வந்து அதே போல் பார்த்தோம்னா 75 மார்க் வந்து 44 பேர் எடுத்திருக்காங்க. 70 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 108 பேர் எடுத்திருக்காங்க. 65 மார்க் வந்து 183 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 75லே நிறைய பேர் எடுத்திருக்காங்க. 70 மார்க் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப இவங்களுக்கு கட் ஆஃப் அதிகமாக போகலாம். சரிங்களா, ஸோ இப்போ வந்து ஒருத்தர் வந்து 50 மார்க் தான் போட்டிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறப்ப அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 50 மார்க் தான் நான் போட்டிருக்கேன், எனக்கு வந்து வாய்ப்பு இருக்கான்னு கேட்க முடியாது. ஏன்னா வந்து 60, 65 நிறைய பேர் போட்டிருக்காங்க. அப்படின்றப்ப இவருக்கு எப்படி ஸ்கோர்ஸ் இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான். ஓகேங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 75 மார்க்கே நிறையா போட்டிருக்காங்க. ஒரு 44 பேர் போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து எவ்வளோ டேட்டா? 604 டேட்டாவை மட்டுமே வச்சு நம்ம போட்டிருக்கோம். நிறைய பேர் எழுதிருக்கலாம். ஸோ ஓகேங்களா, ஸோ 604 டேட்டா வச்சு போடுறப்பவே 75 மார்க் 44 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து சிஎம்ஏ இவங்களோட கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆன வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்டு அலைடு இன்ஜினியரிங் சென்னை ஜோன் 2370 பேர் வந்து டேட்டா எடுத்திருக்கோம். அந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா 95 மார்க் யாருமே வாங்கலை, 90 மார்க் ஒரே ஒருத்தர் வாங்கியிருக்காரு. மேபி இவங்களாம் டாப்
அந்த பொசிஷன்லாம் வந்திருக்கலாம். ஸோ 65 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 386 பேர் எடுத்திருக்காங்க. அப்படின்றப்ப இவங்களுக்கு கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா சேஃப் ஜோன் 65ல் 65 60 63 அப்படி போட்டவங்க ரொம்ப தாராளமாக செகண்ட் ஸ்டேஜுக்கு படிக்கலாம். 55 அந்த ரேஞ்சு போட்ட ஜென்ரல் கேட்டகரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. இதுவே அதர் கேட்டகரி இருந்தாங்கன்னா வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த வந்து ரா மார்க்கையும் இந்த வந்து எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்டு அலைடு இன்ஜினியரிங் 1018 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 1018 பேர் டேட்டா எடுத்திருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 65 60 55 50 இந்த ரேஞ்சில் தான் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60 வரைக்கும் தான் இருக்குது. 50லேருந்து 60 வரைக்கும் தான் மெஜாரிட்டியான பீப்புள் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப 50லேருந்து 60 வரைக்கும் யாரெல்லாம் போட்டிருக்கீங்களோ தாராளமாக CB2க்கு படிங்க. 60க்கு மேலே போட்டிருக்கவங்க கண்ணை மூடிட்டு நீங்கள் படிக்கலாம். நீங்கள் அங்கங்கே போய் கமெண்ட் போட தேவையில்ல. ரா ஸ்கோர் எனக்கு 63 வந்திருக்கு, ரா ஸ்கோர் எனக்கு 65 வந்திருக்கு, நான் எலிஜிபிளான்னு கேட்க தேவையில்ல. கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். தாராளமாக நீங்கள் படிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் 3363 பேரோட டேட்டா எடுத்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 75 மார்க்கு 132 பேர் எடுத்திருக்காங்க. 65 மார்க்கு 655 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ 60 மார்க் வந்து 1082 பேர் எடுத்திருக்காங்க. அப்படின்றப்ப இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஒரு 50லேருந்து 70 வரைக்குமே நிறைய பேர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே அதே மாதிரி தான் லாஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். ஒரு 50லேருந்து 60 வரைக்குமே நிறைய பேர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதனால் இதுக்குள்ளே தான் கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்ற ஒரு கெஸ்ஸுக்கு வரலாம். சரிங்க, ஓகேவா? சரி, ஓகே, இதெல்லாம் வந்து வேறு ஜோனு போயிட்டோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம்? கட் ஆஃப் வந்து ஒரு 50லேருந்து 60க்குள்ளே கட் ஆஃபில் ஒரு ரா ஸ்கோர் 50லேருந்து 60க்குள்ளே போட்டவங்க ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கட்டும் இல்லை இடபிள்யூஎஸ் SC ST எல்லாருமே வந்து ஒரு 60 மார்க்குள்ளே நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் படிக்கலாம் செகண்ட் ஸ்டேஜுக்கு. ஓகேவா? ஏன்னா 63 64 போட்டிருக்கேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்க தேவையில்ல. பிலோ 45 அப்படின்றவங்க மட்டும்தான் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அது சான்சஸ் இல்லைன்னா சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களோட ஷிஃப்ட் வைஸை பொறுத்து தான் வந்து நார்மலைசேஷன் மாறலாம். சப்போஸ் வந்து ஃபஸ்ட் ஷிஃப்ட் எடுத்து நான் 40 மார்க் தான் எடுத்திருக்கேன்னா கண்டிப்பாக வாய்ப்பு வராது. அதே வந்து நான் சொன்ன மாதிரி டஃபஸ்ட்டு ஷிஃப்ட் இருந்தால் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஒரு 55லேருந்து 65 வரைக்கும் நல்லா போட்டு ரா மார்க் வந்தவங்க தாராளமாக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் படிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்ம கட் ஆஃப் அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து சேஃப் ஸ்கோர் வித்தவுட் நார்மலைசேஷன் என்னென்ன அப்படின்றத பார்த்துலாம். ஒருத்தர் வந்து இப்போ ரா ஸ்கோரே வந்து லெஸர் தென் 45 இருந்தால் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்? அதர் எக்ஸாமுக்கு படிக்க இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். NTPCயாக இருக்கட்டும் இல்லை டெக்னீஷியன் ஆல்ரெடி எழுத போகிறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து வெல் ப்ரிப்பேர்டாக அதிலே நீங்கள் பண்ணுங்கள். இல்லைனா வந்து RRB NTPCக்கு நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிங்க. லெஸர் தென் 45. சப்போஸ் வந்து ஒரு 44 எடுத்திருக்கேன், நான் வந்து டஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் இருந்திருந்தேன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இதுவே வந்து நான் வந்து ஃபஸ்ட் ஷிஃப்ட் எழுதுனா எனக்கு வந்து 45 தான் வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதர் எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இது போலாம் வந்து 45 எடுத்தவங்க 35 எடுத்தவங்க 49 எடுத்தவங்க இவங்களுக்குலாம் வந்து நான் டிமோட்டிவ் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. இவங்களாம் என்ன பண்ணலாம், ஏன் உங்களுக்கு இங்கே லேக் ஆகுது அப்படின்றத நான் வேறு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் டிமோட்டிவேட் ஆக தேவையில்ல. பூஸ்டப் பண்ணி அதர் எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது 45லேருந்து 60 வரைக்கும் போட்டவங்க கண்டிப்பாக CB2க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது வந்து அந்த வால் மாதிரி தான். கேட்டகரி பொறுத்தும் உங்களுடைய போஸ்ட் வைஸ் பொறுத்தும். சப்போஸ் வந்து 50 எடுத்திருக்கு அப்படின்றப்ப சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அதிகமாக இருக்கலாம். மெக்கானிக்கல் அந்த ஜோனில் இருக்கிறப்ப சில கேட்டகரிக்கு கட் ஆஃப் அதிகமாக இருக்கலாம். பட் ஆனால் 45 50க்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வால் மாதிரி தான். பாஸும் ஆகலாம், ஃபெயிலும் ஆகலாம். அதனால் நீங்கள் CB2க்கு படிக்கக்கூடாது அப்படின்ற அர்த்தம் கிடையாது. பேசிக்ஸ் கூட நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஏன்னா இது வந்து இந்த எக்ஸாம் மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக போகிறதில்ல. நெக்ஸ்ட் SSCGன்னு ஒரு எக்ஸாம் வரப்போது, அதுக்கும் யூஸ்ஃபுல் ஆகும். அதனால சொல்கிறேன் CB2க்கு வந்து 45லேருந்து 60 மார்க் வரைக்கும் போட்டு இருந்தவங்க கண்டிப்பாக CB2க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த வாழ்ந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ மதிமேல் பூனை மாதிரி தான். ஆனாலும் CB2க்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? சப்போஸ் நான் வந்து 60+ போட்டேன்னா அவங்களுக்கு 100% சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்பியர் ஆவீங்க. தாராளமாக நீங்கள் படிக்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. CB2 எப்போ வரும்? மார்ச் இல்லைனா ஏப்ரல் மாதம் வரும். ஸோ அட் த சேம் டைமில் தான் NTPC அப்படின்றது நமக்கு வரும். ஓகேவா? அதனால் 60+ போட்டவங்க தாராளமாக ப்ரிப்பேர் ஆகுங்க. மார்ச் இல்லைனா ஏப்ரலில் வரும். கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகணும்னா கோர் சப்ஜெக்டை ரொம்ப லேசாக எடை போட்டுறக்கூடாது. ஏன்னா 2019 ஃபஸ்ட் டைம் நான் பாஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் வந்து மைல்டாக விட்டதுனால நம்மளுக்கு கோரே படிக்காமல் போய் அங்கே ஃபெயில் ஆனது நிச்சயமாயிரும். அதனால சொல்கிறேன், கோர் ரிலேட்டடாக எப்பயுமே வந்து லேசாக விட்டுறக்கூடாது. நிறைய பேர் CB2க்கு அப்பியர் அவங்க எல்லாருமே வந்து நான் டெக்னிக்கல் கேட்டகரியில் தான் இருப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கோரில் படிக்காமல் இருந்தேன். அப்போ வந்து பேங்கிங் படிச்சதுனால ஈஸியாக என்னால் ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ண முடிஞ்சுது. 50 60லேருந்து 70% எல்லாமே வந்து நான் டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ரவுண்டு. அந்த அதர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா 30% அவங்க தான் வந்து மெயின்ஸுக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்களால மட்டும்தான் அந்த போஸ்டிங்கை வந்து பிடிக்க முடியும். சரிங்களா? அதனால் இப்பயும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. மார்ச்லேருந்து ஏப்ரலுக்குள்ளே தான் நம்மளுக்கு எக்ஸாம் வரப்போகுது. இப்போவே நீங்கள் மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா
கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதனால் மெயின்ஸை வந்து ரொம்ப லேசாக எடை போட்டுறக்கூடாது. சரி, இப்போ இந்த 45 மார்க் எடுத்தோம் நான் ஃபெயில் ஆகிறேன்னு நினைக்கிறவன், நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லலாம், கண்டினியூஸாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். CBT 1 as well as CB2 நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டே வந்தீங்கன்னா, SSC JEன்னு ஒரு எக்ஸாம் வரப்போகுது 2025 ஆகஸ்ட் இல்லைனா அக்டோபரில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக எக்ஸாம் வைப்பாங்க. சேம் RRB JE மாதிரி தான் SSC JEயும். அதனால் இதில் வந்து நான் விட்டோன்னு நினச்சவங்க மனசு தளராமல் படிச்சிங்கன்னா இதில் கிராக் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க வந்து நான் CB2க்கு ஏன்பா படிக்கணும், நான் வந்து இன்னும் ஃபஸ்ட் ரவுண்டே ப்ரிப்பேர் ஆகலாம். இல்லை, ஃபஸ்ட் ரவுண்ட் நீங்கள் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து 45 60க்குள்ளே போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் ரவுண்ட் நல்லா பண்ணியிருக்குன்னு அர்த்தம். CB2 நம்ம லேஸில் விடக்கூடாது. அதையும் சைட் பை சைடு படிச்சிங்கன்னா இதை கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த மார்க்கை வச்சு உங்களுக்கு வந்து என்ன வந்திருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து பூஸ்டப் பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸாம் படிக்க ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் வந்து எனக்கு மார்க்கே வரல, ரொம்ப வந்து டிப்ரெஷனாக இருக்குது, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட அனுபவத்திலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றத ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? சரி, இதுதான் வந்து இந்த கட் ஆஃபோட அனலைசிஸ். அதனால் வந்து இதை பார்த்து நீங்கள் இன்னும் குழம்பிக்க தேவையில்ல. இப்போ வந்து ஒருத்தர் 58 எடுத்துருக்குன்னு என் கமெண்ட்டில் போட தேவையில்ல. இது போல் 58 தான் சார் எடுத்திருக்கேன், எனக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைன்னு கேட்க தேவையில்ல. உங்களோட ஷிஃப்ட்டை பொறுத்தும் உங்களுடைய கேட்டகரியை பொறுத்தும் நார்மலைசேஷன் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இந்த கேட்டகரியில் உள்ளவங்க நான் என்ன சொன்னால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதையும் மீறி உங்களுக்கு டவுட் ஏற்பட்டால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கிளாரிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட கட் ஆஃப் அனலைசிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். CBT 2 அதை வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்ற ஒரு அனலைசிஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.